நாம் தியானித்த வண்ணமாக அது மெய்யாகவே தேவ வசனம்தான் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலன் செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வசனமாக நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் பேசுகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்கு பலனை கொடுக்கிறது. இன்னும் சற்று விளங்கிக் கொள்ளும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரம் 17 வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆம், புரோஜனமானதை போதிக்கிறவராக வேத வசனம் என்பது நமக்கு புரோஜனம் உள்ளது மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டிய ஒவ்வொரு வழியும் காண்பிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால், நம் வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் நாம் நடந்து போகும்போது நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நடக்கின்ற வழியிலே அவர் முன் செல்ல நாம் அனுமதிப்போம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே அந்த வழியெல்லாம் தேவன் நமக்கு நன்மையாக நமக்கு சாதகமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் கடந்து போன போது அங்கே கடக்க முடியாத கடலை ஜனங்கள் காண்கிறார்கள். அதை அவர்கள் தரையில் நடப்பது போல, வெட்டாந்தரை நடப்பது போல கடல் வழியாய் நடந்து போனதாய் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் யோர்தானை காண்கிறார்கள். நடக்க முடியாத, கடக்க முடியாத வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிற அந்த காலகட்டத்தில் தாமே அந்த யோர்தானிலே நடையாக அந்த நடந்து போவது போல அந்த நதியிலே அவர்கள் வெட்டாந்தர் நடப்பது போல நடந்து போனார்கள். காரணம், கர்த்தர் முன் சென்றார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவனுடைய போதனை, தேவனுடைய வசனம் என்பது நமக்கு பிரயோஜனத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்தும்படியான ஒரு போதனையாக வசனமாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே நாம் முன்பாக தேவனை வைப்போம். நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த பயணத்திலே கர்த்தரை முன்பாக வைப்போம். குடும்பத்தில் தேவனை முன்பாக வைப்போம். நம்முடைய பாதையெல்லாம் கர்த்தரை முன்பாய் வைக்கும் போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பாதையிலும் கர்த்தர் இருந்து நாம் மேற்கொள்ள, நாம் ஜெயிக்க, தேவன் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறபடினாலே வேத வசனம் நமக்கு பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. மெய்யாகவே இது தேவனுடைய வசனம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக நம் வாழ்க்கை என்ற பயணத்தில் நமக்கு முன்பாக நடக்கிறதா இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லிடலவா? ஆமாண்டவரே, என்னை நடத்துவீராக என்று சொல்லி நம்ம இப்போ கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, நடத்துவீராக. எங்கள் முன்பாக நடக்கின்ற எந்த சம்பவம் எங்களுக்கு தெரியாத ஐயா, ஆனால் எல்லாவற்றையும் மருந்த தெய்வம் தாமே எங்களுக்கு முன்பாக நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீ சொல்கிற அத்தனையும் உடைய வசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கின்ற அந்த தன்மையை, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.